வண்டி ஃபுல்லாக புதந்துருச்சுங்க. அப்பா ஒரு ஆஃப் ரோட்லாம் ட்ரை பண்ணி அப்படி இப்படின்னு வேற மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். பார்த்தீங்களா, ஆனால் வியூ எப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்கா. நிறைய எடுத்து போகலான்னு வந்தேங்க. பாருங்க, அந்த காலத்துலேயே எப்படி சைடில் கட்டடம்லாம் கட்டி ரோடு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட இடத்துல வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன்னு. பயங்கரமாக இருக்குல்ல. வண்டி அப்படியே பின்னாடி பிரேக்கை பிடிச்சா வண்டி தரன்னு இழுத்துட்டு போகுதுங்க. ஒரு சைடாக இழுத்துட்டு போகுது. அந்த காலத்து ரோடுங்க இதெல்லாம். ஒரு எப்படின்னா எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் மேலே தான், இது ஒரு எஸ்டேட் வழின்னு கூட சொல்லலாம். அந்த வழியில் அப்படியே சும்மா வந்தேன். சரி இப்போ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வரலாம், ரொம்ப நாள் வச்சுட்ட நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணி அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேங்க. பாருங்கள், அந்த காலத்துலேயே எப்படி சைடில் கட்டடம்லாம் கட்டி ரோடு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. சரி, இதே ஐஃபோனாக இருந்தால் பயங்கரமாக இருந்திருக்குங்க. வீடியோ கிளாரிட்டி அப்புறம் சேக் ஆகாது, வேறு லெவலில் இருந்திருக்கும். விடுங்க கூடிய சீக்கிரம் எல்லாம் நம்ம வாங்குவோங்க. பாருங்க ரோடு எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்கா. நடுவில் செடி, புல் செடி எப்படி இழுத்துட்டு போகுங்க. மேலே ஏற்பாடு தெரியல, வண்டி வேறு ஓடி எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் போகும். ஐயோ போகுமா, மாட்டிடுச்சுங்க. அப்பா கடந்து வந்த பாதையை பாருங்க, போக போகிற பாதையை பாருங்க எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்கா. உயிர் மாதிரி உயிரணும். உட்காந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரியோ பாருங்க, டயர் எப்படி சுற்றுது பாருங்க. மாட்டிட்டோம் டக். ஆனால் வியூ எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்கா. வர மாதிரி ஒரு வியூ. ரோடு எதிர்க்கு போ, அதனால் நம்ம எவனும் தடுக்க முடியாது. அப்புறம் போகலாம். வரும்போது இதில் இப்படிலாம் வரப்போகிறேன்னு தெரியல. டிடிஎஸ் ப்ரோ கூட இதை மாதிரி இடத்துல வண்டி ஓட்டிட்டு போகிறான்னு தெரியல. லடாக்கில் கூட இதை மாதிரி இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது, தெரியுதா. வா இலை எடுத்துகிட்டு இருக்காங்க தெரியுதா. நம்ம டீ குடிக்கிற டீ இருக்குல்ல, அதை மாதிரி பறித்து தான் ஃபேக்ட்ரிக்கு போய் ப்ராசஸ் ஆகி வரும். எப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்குல்ல, வேறு லெவலுங்க. அந்த வழி நான் ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த வழி தெரியுதா. ஆனால் அந்த வழி இது எப்படி போகணும், எங்கேருந்து வரணும் எதுவுமே தெரியல. அவ்வளோதான், இதோட டெட்டு ரோடு எண்ட் ஆயிடுச்சுங்க. தெரியும்னு நினைக்கிறேன். எமகோ ஃபேசினோ வந்த வழியை பாருங்கள், ரோடு மாதிரி இருக்கா, ஒத்தேடி பதமாக தான் இருக்குது. வியூ வேற மாதிரி ஒரு வியூ எப்படி இருக்குது. சரி காய்ஸ், மேலே போக கண்ணி பண்ணுறேன். ஒரு ஆஃப் ரோட்லாம் ட்ரை பண்ணி அப்படி இப்படின்னு வேற மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். பார்த்தீங்களா ரெடி வியூ எப்படி இருக்குது, வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி வியூங்க. இது ஏன் அப்படி இந்த சைடில் எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெம்பர் கிளாஸ் உடஞ்சிருக்குங்க. ஆனும் என்னடா லென்ஸு கின்ஸ் ஏதாச்சும் மோசமாக போச்சு அப்படின்னு பார்த்தேன். வழியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வழியில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு வந்தோம், பார்த்துருப்பீங்க. சரி காய்ஸ், வாங்க போகலாம். வண்டி எதில் ஏறி நிற்கிது பாருங்க, வண்டி தெரியுதா. வேற மாதிரி நிற்கிது வண்டி. இப்படி நிற்கிதுங்க, திருப்பலாம்னு நினச்சி ஏற்றுனேன், வண்டி இப்படி நிற்கிது. என்ன பண்ணுறது, திருப்பி எடுத்துகிட்டு போக வேண்டியதான்.
ஸ்டாண்டு போடுவா ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. எப்படி நிற்கிது பாருங்க வண்டி. ஸ்டாண்டு கிண்டு எதுவுமே போடாமல் ரோட்டில் போகிறோம். இப்போ தெரியுதா வண்டி? சரி வாங்க போகலாம். எடுக்கணுமே, இங்கிட்ட வர மாட்டேது கைஸ். கைஸ் தூக்குது கைஸ், இழுத்தா. திருப்பியாச்சுங்க, ஸ்டாண்டு போட்டு அடிச்சுட்டு போக வேண்டியதான் கைஸ். சாவி ஆன் பண்ணி தான் ஆஃப் பண்ணணும். செல்ஃப் ஒர்க் ஆகல. ஐயோ ஆயில்கிட்ட தெரிக்காதா? இப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. ஐயோ apa ada mana nanti lah om. Guys, start ஆயிடுச்சுங்க வண்டி. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளம்பாமா? கல்லில் பாதி தேஞ்சிச்சு தெரியுதா? போலாங்க, நம்ம மட்டும் தான் அதனால போயிடும். ரோடு எப்படி இருக்கு பாருங்க, ரோடு வியூவை. எப்படி போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா. ஐயோ ஃபுல்லாகவே உட்காந்துருச்சுங்க. ஐயோ மாட்டிடுச்சு. அந்த சைட்லேருந்து வியூ காட்டுறான் பாருங்க. வண்டி ஃபுல்லாக புதந்துருச்சுங்க. அப்பா ஐயோ ஆஃப்ரோட் ட்ரை பண்ண போய் வந்து மாட்டோம். ஒரு வழியா மேலே ஏற்றிட்டாங்க. தெரியுதா? தெரியும் நினைக்கிறேன் அந்த குழி. ஏத்தியாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஈஸியாக இருக்கும். ஐயோ 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 அடி வண்டியில் அடிக்குது, போக மாட்டேங்குது. கொஞ்சம் டயர் இதுக்கு நடுவில் போய் மாட்டிடுது. ஐயோ அப்பா, நான் ட்ரை பண்ணிதாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் கூப்பிட்டு போகிறேன்.
ஐயோ ஒரு வழியாக கீழே வந்துட்டு மேலே வந்துட்டேன். வா உரித அடிச்சு பாப்போமா? பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டேங்க. வண்டி பாருங்க எப்படி கிடக்குன்னு முடியலங்க. இப்படி ஒரு இதாக இருக்கு. நான் மட்டும் தனியாக வந்தனால ஸ்கூட்டிலே பயங்கரமா இருந்துச்சு. இதே மாதிரி ரோடு ஃபுல்லாக அந்த ரோட்ல போய் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அங்கே கீழே ஒரு தெரியுதா அங்கே கீழே மண் ரோடு அதெல்லாங்க. வா ஏற மாட்டேங்குதே வண்டி. ஏற மாட்டேதுங்க. ஐயோ நாங்க மேடு ஏற மாட்டேது. வந்தாச்சுங்க. கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்தாச்சு. சரி நான் போயிட்டு வரேன். ஓ செக் போஸ்ட் காசு கொடுக்கணுமா? வாங்கிக்கலாமா? ஜிபே பண்ணி விடுறேன். அவ்வளோவே அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வழியில தான் நம்ம வரமும் வந்தோம். இந்த வழியில நான் வீடியோ எடுக்கல. பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதா? இதாங்க நம்ம பழைய படிச்ச ஸ்கூல் மேலே இருக்கு. இங்கே இருங்க எப்படி செக் போஸ்ட் எப்படி பயங்கரமா இருக்கா? வெளியே விட்டு பொருத்தம் ஏற்று செக் போஸ்ட் பாருங்க பயங்கரமா இருக்கா? அவ்வளோதான் முடிஞ்சு. சரி காய்ஸ் இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பயங்கரமான ஒரு கண்டென்ட்டுக்கு பார்த்துருப்பீங்க. ஆஃப் ரோடிங்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு சரியான ஒரு ஆஃப் ரோடிங்க வேற மாதிரி இருந்துச்சு. ஆஃப் ரோடு அதாவது ஃபேசினோவில் கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் பயங்கரமாக இருந்துச்சு. புதுசாக சேனலை பார்க்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இதே மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிங்க இன்ஸ்டாகிராமில். நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நம்ம யூடியூப் பயோவில் இருக்குது. வேறு மாதிரி மறக்காமல் கமெண்ட் எதுவும் பண்ணிட்டு போங்க. லவ் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.